50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம உருவாக்கின முறைகளின்படி ஒன்றிய அரசாங்கம் போகிற போக்கில் நாங்கள் ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துட்டோம், நாங்கள் இதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம். பாஜக தலைமையிலான அந்த அரசாங்கம் என்ன எப்படி நடந்துக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் கூட மனிதத்தன்மையற்று சமூக ஊடகங்களில் பாஜகவினர் பேசிக்கொண்டிருக்கிற பேச்சுக்கள் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமானதாக இருக்கு. கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் வாழக்கூடிய மக்களை ராவணனுடைய வாரிசுகளாகவும் தீயவர்களாகவும் அவர்கள் கருதி கொண்டு மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஆய்வாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு தமிழ் காமராசன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. ஒரு வாரத்துக்கு முன்பாக கேரளா வயநாடுல ஒரு நிலச்சரிவு ஏற்படுது. இந்த நிலச்சரிவு தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் அல்லது இயற்கையின் மீது ஆர்வலம் கொண்டவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மலை பிரதேசங்களில் இந்த காங்கிரீட் வீடுகள்லாம் கட்டக்கூடாது, இது போன்ற எல்லா பகுதியிலும் கட்டுறதை நம்ம தடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றது இயற்கை ஆர்வலருடைய வாய்ஸா இருக்கு. இந்த சரிவை ஒட்டி தமிழ்நாட்டின் முதல்வர் கூட எங்களுடைய உதவிகள்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒன்றிய அரசு இந்த நிலச்சரிவை எப்படி பார்க்குது அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி முன்னெச்சரிக்கை பண்ணிட்டோம், கேரள அரசு தான் இதை செய்ய தவறிட்டாங்க அப்படின்றாங்க. இந்த எச்சரிக்கைன்ற வார்த்தை கடந்த ஓராண்டுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலையும் ஒரு வெள்ளம் வரும்போது நாங்கள் எச்சரிக்கை கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மாநில அரசு தவறுகிறதா இந்த மாதிரியான பேரிடர்களை கையாள்வதில்? இந்த கேரளாவில் ஏற்பட்டிருக்கிற மழைச்சரிவை நம்ம பார்க்க போனோம்னா, பெரும் மழை பொழிவுனால ஏற்படக்கூடிய வெள்ளத்தினால் நிலப்பகுதி ஒரு பகுதி அடித்து கொண்டு ஒரு 3 கிராமங்களையே ஏறக்குறைய மண்மேடால் மூடி இருக்கிறத நம்ம தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம், செய்தித்தாள்களில் படிச்சிருக்க முடியும். சரிங்களா? இது பல்வேறு காரணங்களால் நடந்திருக்கலாம். இப்போதைக்கு என்ன காரணங்கள், அந்த பெரும் மழை வெடிப்பு தான் காரணம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி வீடுகள் கட்டுறது, மலைப்பகுதிகளில் குறிப்பிட்ட மலைப்பகுதியை வெட்டி இது பண்ணி வீடுகளை கட்டுறது அல்ல மலை தோட்டங்களை உருவாக்குறது. இந்த மலை தோட்டங்கள்லாம் 200 ஆண்டு கால இதுதான். மனிதர்கள் அதிகமா மலை வாசஸ்தலங்களில் வசிக்கிறதும் ஒரு 200 ஆண்டு காலமான ஒரு நிகழ்வு தான். இதனால இது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம போக போக இதை பற்றி ஆய்வுகள் வெளிவர அதன் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ளணும். ஆனால் இப்போ ஒரு கடும் துயரம் நடந்திருக்கு. அந்த துயரத்தில் இப்போ ஒரு 100-200 கணக்கான மக்களுக்கு மேலே இறந்திருக்காங்க. அந்த கிராமங்களிலிருந்து மக்களை மீட்பதற்கான பணிகள் முடக்கி விடப்பட்டிருக்கு. அந்த மாநில அரசாங்கம், கேரள மாநில அரசாங்கம் அதை மீட்பதற்கு முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கு உரிய நீண்டகால காரணங்களை நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் உடனடியாக எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் எல்லா நிகழ்வுகளிலுமே அரசியல் பிரதிபலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால், இப்போ எப்படி சொன்னாங்களோ தமிழ்நாட்டில் சென்னையிலும் தூத்துக்குடியிலும் நடந்தது. இப்போ சென்னையை விட தூத்துக்குடியில் நடந்ததும் ஒரு பெரும் மழை வெடிப்பு தான், மேக வெடிப்பு தான். அதன் மூலமாக இதுவரைக்கும் ஒரு 150 ஆண்டு காலமாக இல்லாத அளவுக்கான ஒரு பெரும் மழை பொழிந்து ஒரு 3 மாவட்டங்களிலே வெள்ளத்தால் தத்தளித்தன. ஆனால் அப்போ நாங்கள் முன்னாடி எச்சரிக்கை விடுத்துட்டோமே, நாங்கள் தான் ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுத்துட்டோமே, ரெட் அலர்ட்டோட மீனிங் என்ன அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இப்போ கேட்டாங்க. ரெட் அலர்ட்னா நீங்கள் இவ்வளோக்கு இதிலிருந்து இவ்வளோ சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யறதுக்கு ரெட் அலர்ட்டுன்னு சும்மா நட்டு கொடுக்குறீங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு மாநிலத்தின் குறிப்பான பகுதிகளில் நிலைமைகளை மதிப்பிடுவதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் நிவாரண உதவிகள் எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்னெல்லாம் மதிப்பிடுவதற்கான இதை தர்றதே இல்லையே, இப்படியான மலைகள் ஒன்றும் பெரிய இது ஆகாது அப்படின்னுலாம் கேட்டாங்க. அதனால தான் காலநிலையை கணிப்பதற்கான இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கு, ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு. ஒன்றிய அரசாங்கம் வேற வேற பகுதிகளில் நாடு முழுக்க அவங்க ஆய்வு நிறுவனங்களை நிலையங்களை உருவாக்கி நடத்திக்கிட்டு வர்றாங்க. அவங்க தான் மாநில அரசாங்கங்களுக்கு வானநிலை குறித்த காலநிலை குறித்த அறிக்கைகளை மாநில அரசாங்கத்துக்கு ஊடகங்கள் வாயிலாகவோ குறிப்பிட்ட துறைக்கோ அறிவிக்கிறவங்க அவங்க தான், மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறவங்களும் அவங்க தான். ஆனால் அதெல்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம உருவாக்கின முறைகளின்படி தான் இருக்குதே ஒழிய, அதுக்கு போதுமான அளவு நிதிகள் ஒதுக்கப்பட்டு ரொம்ப பரவலாக எல்லா இடங்கள்லையும் இந்த ஆய்வு நிலையங்கள் உருவாக்கப்படணும். ஒரு குறிப்பான பகுதிகளில் இன்னைக்கு இப்படியான பிரச்சனைகள் இருக்குது, இப்படியான நிலைமைகள் இருக்குது, இதுக்கு நீங்க இந்த விளைவுகள் ஏற்படலாம், மைக்ரோ லெவல்ல போக முடியும், ஆமா அப்படிங்கிற அறிவிப்புகள்
வேணும் அப்படிங்கிறத மாநில அரசாங்கங்கள் ஒவ்வொரு முறையும் கேட்குறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் கூட சில நேரங்கள் அதுக்கு தனித்த நிதியை உருவாக்கி நீங்கள் அப்படியான நிலையங்களை உருவாக்குங்க அப்படின்னுலாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட மாநில அரசாங்கங்களுக்கு இந்த அதிகாரங்கள் மாற்றித்தரப்பட வேண்டும். இந்த இதில் வந்து அதிகமான வந்து இந்த எச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதை விட்டு ஒன்றிய அரசாங்கம் போகிற போக்கில் நாங்கள் ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துட்டோம், நாங்கள் இதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னு இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? இப்படி ஒரு விபத்து நேர்ந்திருக்குன்னு சொன்னால் அந்த விபத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நிவாரணத் தொகையை உடனடியாக விடுவிக்கின்றீர்கள்? மனித சேதாரம்ங்கிறது ஒரு பகுதி. இன்னும் உயிரோடு இருப்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பொருளாதார சேதாரங்களிலிருந்து அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன உதவி செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முறை. இதுகாலம் வரை இந்த கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ இருந்த எல்லா அரசாங்கங்களும் அப்படியான நடவடிக்கைகளில் தான் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் கடந்த 10 ஆண்டு காலமாக இருந்து வருகிற ஒன்றிய அரசாங்கம், வலதுசாரிகள் ஆட்சி செய்கிற பாஜக தலைமையிலான அந்த அரசாங்கம் எப்படி நடந்துக்குதுன்னு சொன்னால், கொஞ்சம் கூட மனிதத்தன்மையற்று ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் நாங்கள் இதில் முன்னாடியே அறிவிக்க வெளியிட்டோம், முன்னாடியே எச்சரிக்கை செஞ்சிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறது அபத்தமான பேச்சுக்கள். அதையும் வந்து ஒரு நாடாளுமன்ற அவைகளில் தெரிவிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இதை வச்சு அரசியல் பேசுகிறார் என்று சொன்னால், அவருடைய கட்சிக்காரர்கள் இதை வச்சு நீங்கள் வந்து இது எங்களுக்கு வாக்களிக்கலை, நீங்கள் வந்து தெய்வ குத்தம் பண்ணிட்டீங்க, உங்கள் மீது கடவுள் சீற்றம் கொண்டு விட்டார், நீங்கள் வந்து கடந்த ஐயப்பன் தீர்ப்பு வந்த பிறகு அடுத்ததான் பெய்த மழையில் நடந்ததை பார்த்து நீங்கள் ஐயப்பனுக்கு எதிராக யோசனை பண்ணிட்டீங்க, அதனால தான் இப்படி நடந்தது, இந்த ஊர் இப்படி தான் போகும் அப்படின்னு எல்லாம் பேசின மாதிரி தான் இது ஒரு அபத்தமான பேச்சு, ஆரோக்கியமற்ற பேச்சு, மக்களை வெறுக்கக்கூடிய எண்ணத்தினால் விளையக்கூடிய பேச்சு. இப்போ இல்லை, அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறதுல அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 23ஆம் தேதி இந்த அறிவிப்பை கொடுத்துட்டு நாங்கள் அதை விட சும்மா விடலை, அதுக்கான மீட்பு பணிகளை முன்னெச்சரிக்கையாக அனுப்புகிறோம் அப்படின்றத தான் சொல்கிறாரு. ஒரு ஒன்றிய அரசாக சரியாக செயல்பட்டது மாதிரி தானே அது தெரிய வருது. இல்லை, மீட்பு அணிகள் இருக்குது இல்லையா, தயார் நிலையிலான அணிகள் அவர்கள்கிட்ட இருக்கு. ஆனால் அவங்க இது இப்போ உண்மையாலுமே இப்போ வந்து அது பேச முடியுமா என்னமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இவங்க அனுப்பக்கூடிய எல்லாத்துக்கும் இவங்க பணம் வாங்கிட்டு தான் அனுப்புவாங்க. எது ஒன்றுக்கும் கட்டணம் இல்லாமல் இந்த சேவையை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இல்லை. மாநில அரசாங்கத்திட்ட அதுக்குரிய நிதியை, அதற்குரிய வந்து பணத்தை, கட்டணத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு தான் அனுப்புறாங்க. ஆனால் என்ன அனுப்பியிருக்காங்க, என்ன எச்சரிக்கை விடுத்தாங்க, இப்போ நமக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துட்டு நாங்கள் சும்மா ஒரு 2 பட்டாலியனை வந்து ஒரு 100 பேரை நான் அனுப்பி வச்சிருக்கேன், இல்லை ஒரு 50 பேரை அனுப்பி வச்சிருக்கேன் அப்படிங்கிற கணக்குக்கு அனுப்பி வச்சுட்டு இருந்தாங்கன்னா பெயருக்கு அதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதில் என்ன பயன் இருக்கு? அதை விட இன்னைக்கு அவங்க பேசிட்டு இருக்கிற பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, சமூக வலைதளங்களில், சமூக ஊடகங்களில் பாஜகவினர் பேசிக்கொண்டிருக்கிற பேச்சுக்கள் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமானதா இருக்கு. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இது கடவுளின் சீற்றத்தினால், நீங்க இந்த முறை இந்த சீற்றம் எதனால் நடந்தது, நீங்க வந்து எங்களுக்கு வாக்களிக்கல, நீங்க வந்து கடவுளுக்கு விரோதமா சிந்திக்கிறவங்க, கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்யற மாநிலம், அதனால கடவுளுக்கு விரோதமான மாநிலம், திராவிட இயக்கங்கள் ஆட்சி செய்யற திராவிட இயக்கமான திமுக ஆட்சி செய்யற மாநிலம், இது கடவுள் நம்பிக்கை இல்லாத மாநிலம், ஆகவே நீங்கெல்லாம் வந்து மோசமானவங்க, இது வந்து ராவணர்கள் ஆட்சி செய்யற பூமின்னு ஒரு முறை வந்து மோடி அவர்கள் பேசினார் அல்லவா, அதுபோல தெற்கையே வந்து அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ராவணர்கள், தீயவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பூமி அப்படிங்கிற பொருளை சொல்றாங்க. இப்ப நமக்கு ராவணர்னா நம்முடைய முன்னோர், ராவணன் வந்து நம்முடைய தமிழர்களுடைய, ஆரியர்களுக்கு எதிரான திராவிடர்களுடைய முன்னோர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் ராவணன் என்பவன் தீயவன், அவன் ராமனால் அழிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க தங்களை வந்து ராமனுடைய வாரிசுகளாகவும், தெற்கில் வாழக்கூடிய, அதுவும் குறிப்பாக கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் வாழக்கூடிய மக்களை வந்து ராவணனுடைய வாரிசுகளாகவும் தீயவர்களாகவும் அவர்கள் கருதி கொண்டு, நீங்கள் இப்படி இயற்கை சீற்றங்களால் அழிந்து போவீர்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் கூட மனிதத்தன்மையற்ற, இப்படி யோசிக்கிறவங்க ஏதோ வடக்கு மட்டும் இல்லை, இப்படிலாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஏதோ வட இந்திய மாநிலங்களில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களே அந்த ஐயப்பன் தீர்ப்பு வந்த பிறகு, கோயில் தீர்ப்பு வந்த பிறகு பெய்த மழை பற்றி அப்படி சொன்னவரை வேற யாரும் இல்லை, கேரளாவை சேர்ந்த ஒருவரே தான் வந்து ஒரு வீடியோ சோசியல் மீடியா வீடியோ போட்டு அது ரொம்ப பரபரப்பாகி இதாச்சு. அந்த மாதிரி அவங்க ரைட் விங் ஆட்கள், பழமைவாதிகள் அப்படிங்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, இது வந்து தங்களுக்கு எதிராக யார் சிந்தித்தாலும்
அவர்கள் அழிந்து போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற அவங்க மன விருப்பத்தை தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் காட்டுது. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து பாஜக அல்லது வலதுசாரிகள் இது போல் சிந்திக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போது சமீப காலமாக அல்லது இந்த வெள்ளச்சரிவுக்கு பிறகு சமூக வலைதளங்களில் பேசப்படுறது என்னென்னா, தமிழ் தேசியவாதிகளும் அந்த முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. கேரளா வந்து தமிழ்நாட்டினுடைய நிலத்துக்கு ஆசைப்பட்டது, தமிழ்நாட்டின் நீருக்கு ஆசைப்பட்டது, இயற்கையாக அவர்களை தண்டிச்சிருக்கு, இயற்கையாக அதை கொடுத்துருக்கு அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க. அந்த போக்கு நம்ம எப்படி பார்க்குறது? இதில் இந்த தமிழ் தேசியவாதிகள்னு சொன்னீங்க இல்லையா, இப்படி எழுதுகிறவங்கெல்லாம் தமிழ் தேசியவாதிகள்னு நான் நினைக்கல. முதல் பிரச்சனை அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு பெயர் தெரியாத ஊர் தெரியாத சிலர் வந்து சமூக ஊடகங்களில் நாம் தமிழரை ஆதரிக்கிறோம் என்று அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் அப்படி சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியே முதல்ல தமிழ் தேசிய கட்சி அல்ல, அதுவே வந்து ஒரு வலதுசாரி கட்சி தான். அதுக்கும் தமிழ் தேசியத்துக்கு எந்த சந்தர்ப்பமும் எந்த உறவும் எந்த இதுவுமே கிடையாது. அது திடீர்னு வந்து 2009ஆம் ஆண்டு போர் முடிந்த பிறகு நடந்த பேரழிவுகளில் இன்னொரு தமிழ் சமூகத்துக்கு நடந்த ஒரு பேரழிவு வந்து சீமான் என்பவர் ஒரு அரசியல்வாதியாக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக மாறியது தான். இல்லை, அந்த கட்சியை மக்களும் ஆதரிக்கிறாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பேச. ஆமாம், ஆதரிக்கிறாங்க தான். மக்கள் ஆதரிக்கிறதுனால இப்போ வலதுசாரிகளை கூட மக்கள் ஆதரிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி கூட மக்கள் வாக்களித்து தான் இந்த நாட்டில் ஆட்சிக்கு வந்துச்சு. அதனால் வந்து அது சிறந்த கட்சி இல்லை, அது வந்து வலதுசாரித்தன்மை அற்ற கட்சி அப்படின்லாம் சொல்லிட முடியாது. மோடி என்கிற மனிதரும் மக்கள் வாக்களித்து தான் வந்தாங்க. குஜராத்தில் வந்து கோத்ரா சம்பவம் நடந்து முடிந்த பிறகும் இன்னும் சொல்லப்போனால் வந்து வட இந்தியா முழுக்க பல இடங்களில் முஸ்லீம்கள் கடும் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட பின்பும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி வாக்குகள் கிடைக்கின்றன. அவர்கள் வாக்களித்து அவர்கள் பெரும்பான்மை பெற்று வந்து சேர்கிறார்கள். அப்படி பெரும்பான்மையை ஈட்டுவதற்கே கூட இப்படி பேசுவதெல்லாம் ஒரு பயனுடையதாக அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப மிக தீவிரமாக பேசிதான் அத்தகைய பெரும்பான்மையும் அவர்கள் ஈட்டினார். இதனால் அந்த பகுதி மக்களுக்கு, அந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு ஏதாவது நன்மை நடந்ததா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. இதனால் அவங்களுக்கு தீங்கு தான் விளைந்தது. அவங்களுடைய சமூக ஒற்றுமை, சமூக அமைதி குலைந்தது. அவங்க சமூகத்தில் அவங்களுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மக்கள், மத சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர் அல்லது வந்து பட்டியலினத்த மக்கள், இவங்கெல்லாம் கடுமையாக ஒடுக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப மோசமாக நடத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உரிமைகள் கிடைக்கல. ஆனால் இவங்களுடைய உரிமைகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக சீமான் எங்கேயும் பேசுறதில்ல. நான் வந்து பட்டியலினத்தவர்களுக்கு எதிரானவன், நான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரானவன் அப்படின்னுலாம் அவர் எங்கேயும் பேசுறதில்ல. ஆனால் பல நேரங்களில் என்ன பண்ணுறாருனா, எதுக்கு இடஒதுக்கீடு, எதுக்கு நீ அவனை எனக்கு இங்கே கொடுக்குறியா அங்கே கொடுப்பானா அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் பைத்தியக்காரத்தனமாக கேள்விகளை கேட்பவராக இருக்கிறார். இங்கே வந்து தெலுங்கருக்கு 3% இங்கே அதிகமாக இருக்குன்னா தெலுங்கர்களுக்கு தான் கொடுக்குறீங்க, இல்லை கன்னடர்களுக்கு கொடுக்குறீங்க. இப்படி 2009 போர் முடிந்த பிறகு அந்த ஈழப்போர் என்பது சர்வதேச வந்து மோதல்களுடைய, சர்வதேச வந்து அரசியல் சமபலத்தினுடைய பல்வேறு விதமான காரணிகள் அதில் செயல்பட்டு தான் அன்றைய படுகொலை நடந்தது. அந்த படுகொலையை நிகழ்த்தியவர் ராஜபக்சே. ஆனால் அதை பற்றியே பேசாமல் அதுக்கு எதிராக வந்து இங்கே தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சின்னு சொன்னால் அது நாம் தமிழர் தான். இங்கே இருக்கிறது அதுக்கெல்லாம் ஒரே காரணம் திமுகன்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ராஜபக்சேவோட அதிகமாக இங்கே குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு இதை பாலிடிக்ஸை பேசுகிறாரு. அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தொடர்ந்து வந்து பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கிறார். இப்பையும் வந்து அவங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து இது என்ன சோசியல் மீடியா ஜோம்பிஸ், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நீ பேராசைப்பட்ட, இல்லை நீ அதை பண்ணுன, இல்லை இதை பண்ண, தமிழ்நாட்டுக்கிட்ட இருந்து நீ அபகரிச்சுக்கணும்னு நினச்ச, அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அபத்தமான இது. வயநாடு பகுதி வந்து ஏறக்குறைய தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தமிழ்நாட்டிலேருந்து உள்ள நுழைஞ்சோடனே நம்ம வயநாட்டு பகுதிக்குள்ளார தான் போய் சேரணும். வயநாட்டில் பாரம்பரியமாகவே தமிழர்கள் அங்கே ஒரு பகுதியினர் வசித்து வந்தார்கள், இப்பயும் வசித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தொழிலாளர்களாக, ஏழை மக்களாக, மலைத்தோட்டங்களில் மற்ற இடங்களில் தொழிலாளர்களாக வசித்து வர்றவங்க தான். அவங்களும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இவங்க சம்பந்தம் இல்லாமல் இது மலையாளிகள் ஒரு இயற்கை பேரிடர் நேரிட்டு துன்பம் நிகழக்கூடிய இடத்துல உடுக்கை இழந்தவன் கை உதவுது போல் வந்து இவன் உதவி செய்கிறதுக்கு தான் மனிதனாக நினைத்தா உதவி இல்லை செய்யணும். நான் வந்து வள்ளலார் வழி வந்தவன், இவங்கெல்லாம் சொல்கிறாங்க வந்து பெரியார் நேற்று வந்தவர், எங்களுக்கு வள்ளலார் இருக்கார், அவர் இருக்கார், இவர் இருக்கார் அப்படின்லாம் சொல்கிறீங்களே, வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பாட்டு பாடினா மட்டும் போதுமா? அப்படி கணியன் பூங்குன்றனார் சிறப்பாக பாட்டு பாடினாருன்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவனை வந்து இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தாண்டி போனோடனே அவன் வந்து இப்படி அவன் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவன் இப்படி தான் அழிஞ்சு போகணும் அப்படின்னு பேசுகிறது ஒரு பேச்சா? இதுதான் தமிழர்களுக்கு அறமா? இன்னும் சொல்ல போனால்
சேரநாடு தான் கேரளம். இப்போ தான் வந்து அவங்க தனி இது மாநிலமாக தனி மொழி பேசக்கூடியவர்கள ஏறக்குறைய அவங்க பேசினா நமக்கு புரியும், நம்ம பேசினா அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி நெருக்கமான உறவுடைய ஒரு பகுதியினராக இருக்கிறோம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்து நீ பேசுகிற அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன நோக்கம் இருக்குது? சும்மா டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, பொழுதுபோகலின்னு பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, வீண் வம்பு பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, இல்லை பக்கத்து எதுவுமே இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க கூட உரண்டை இழுத்து வம்பு இழுத்து அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அது போல ஆன மனநிலை தான் இந்த மனநிலை. எதை பற்றியுமே சிந்திக்காம, எதை பற்றியுமே ஒரு ஆழ்ந்த யோசனை இல்லாமல் போகிற போக்கில் நெஞ்சில் வஞ்சம் வைத்து உள்ளொன்று வைத்துக்கொண்டு புறமொன்று பேசக்கூடியவர்கள் தான் இப்படி பேச முடியும். இல்லை, இப்போ அவங்களும் அதை தான் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுடைய ஸ்டாண்டாக இருக்குது. இந்த தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, முல்லை பெரியாறு அணையை உடைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளுறாங்க. இந்த வயநாடுனுடைய இந்த சரிவுக்கு அப்புறம் இது வந்து முல்லை பெரியாறு டேமுனால நடந்த ஒரு பெரிய சீற்றம் தான் இது அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ கூட மலையாளி வந்து அவங்களுடைய உணர்வோடு தான் இருக்காங்க. தமிழன் திராவிடன் தான் இந்த இடத்துக்கு போக மாட்றான் அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லை, இப்போ அது நடக்கலை. அப்போ வந்து மன்னன் வந்து இப்படி ஒரு பதிவை போட்டிருந்தார். பதிவை ஒட்டி சமூக ஊடகங்களில் சில விவாதங்கள் நடந்தது. மன்னன் வேற எதை பற்றியும் கூட மற்றவங்களாம் கேள்வி எழுப்பல. ஃபாலோயர் ஆஃப் வள்ளலார்னு போட்டுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறியப்பா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினவர் வள்ளலார். நீ பயிர் அல்ல, மனிதர்கள் வந்து மண்ணுக்குள்ளார புதைந்து இப்படி வாடிக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இதற்கு முன்னாடி நடந்த ஒரு பெருமழையின் பொழுது அப்போ வந்து மழை பெய்த உடனே வந்து வந்து இந்த மாதிரி தண்ணீர் தேங்கி தண்ணீர் கொள்ளளவை விட அதிகமாக போகி இந்த வந்து டேம் உடஞ்சி போயிடும். அப்போ வந்து அதனால் நம்ம முன்கூட்டியே இதை இது பண்ணணும் அப்படின்னு ஒரு தரப்பார் பேசினாங்க. அவங்களுடைய இப்போ கேரளாவில் ஒரு தரப்பார், 2 தரப்பார் இருக்காங்க. சுற்றுச்சூழலியலாளர்கள் மத்தியில் இப்படி நம்ம ஊர்லேயும் அப்படியானவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய வந்து அணைக்கட்டுகளை கட்டுவது வந்து இயற்கைக்கு மாறான செயல்பாடுகள், அது என்னைக்கா இருந்தாலும் சில இயற்கை நீரின் ஓட்டத்திலே விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நீரின் ஓட்டத்தில் விடணும், அதுதான் இயற்கைக்கானது. இன்னும் சொல்லப்போனால் இப்படியான பெருமளவிலான அணைக்கட்டுகளை கட்டும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பல தீங்குகள் இருக்குது அப்படின்னு வாதிடக்கூடியவங்க இருக்காங்க. அது ஒரு இயற்கை பேரிடர்கள் நிகழும் பொழுது, பெரும் நில அதிர்வுகளோ மற்றதோ நிகழும் பொழுதோ, பெரும் மழைகளின் காரணமாகவோ உடைந்து விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய சேதம் ரொம்ப பெரும் அளவிலானதாக இருக்கும், நம்மளால் எண்ணி பார்க்க முடியாததாக இருக்கும். அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க கேரளாவில் ஒரு பகுதியினர் இருக்காங்க. இன்னொரு பகுதியினர் இது வந்து பழைய அணைக்கட்டு, நம்ம அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய அணைக்கட்டை, புது விதமான அணைக்கட்டை கட்டி அந்த பழைய அணைக்கட்டை வந்து உடைத்து விடணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. கேரள அரசாங்கத்துடைய முந்தைய காலத்தில் கேரள அரசாங்கங்கள் அப்படி வாதிட்டு இருக்காங்க. நாங்கள் இதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய அணையை கட்டி இந்த அணையை டெமாலிஷ் பண்ணிடணும் அப்படிங்கிறது அவங்களோட இதாக இருந்தது. ஆனால் அதுக்கு வந்து இதை விட கொள்ளளவு குறைவாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களோட. இப்போ இருக்கிற அணையிலையும் அந்த முழு கொள்ளளவை வந்து நிரப்பக்கூடாது, அதை விட கொள்ளளவு குறைச்சலாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய வாதங்கள். இதெல்லாம் பலவிதமான வாதங்கள். இதெல்லாம் அறிவுபூர்வமாக அரசாங்கங்கள் மக்கள் பேசி புரிஞ்சுக்கிட்டு தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள். சரிங்களா? யார் ஒருத்தரும் அணை உடையவே உடையாது அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் யார் ஒருத்தரும் இருக்க மாட்டார். இல்லை அணை இன்னைக்கே உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறவரையும் யார் ஒருத்தரும் நம்ப போகிறதில்ல. சரிங்களா? இதெல்லாம் பேச்சு வந்து அப்படி பேச்சுக்கள் கடந்த காலத்தில் இருந்தனா அதுக்கு எதிராக பேசணும், வழக்குகள்லாம் போய் நடத்தணும். அதுக்கு பிறகு நீதிமன்றங்களில் இந்த அணையே இருக்கட்டும், இந்த கொள்ளளவு இருக்கட்டும், இந்த அளவுக்கு கொள்ளளவு உயர்த்திக்கலாம் அப்படின்லாம் பேசினாங்க. நம்முடைய மாநிலத்தின் ஒரு பகுதியில் மலைகளில் தண்ணீர் வந்து ஊற்றெடுத்து அந்த புறம் வந்து போய் நதியாக ஓடி பாய்கிறத மறித்து கட்டி இப்போ நம்ம மாநிலத்தில் வந்து திருப்பி வந்து தண்ணீரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து இந்த பிரச்சனைகள்னால அது நடக்காமலாம் போகல, அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வேறொரு பிரச்சனை. இந்த பிரச்சனையில் போய் இப்படிலாம் பேசுகிறவங்க தான் மலையாளிகள் அப்படின்னு பேசுனா, அறிவு இல்லாமல் பேசுகிறவனுக்கும் நீ தான் நான் ஒரு மூத்த இனம், எங்களுக்கு அறிவு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற அறிவோட பேசுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? இது வந்து சுத்தமான அறிவற்ற பேச்சு, ஏமாற்று பேச்சு. இப்போ எதுக்கு அதை பேசணும்? இப்போ ஏதாவது பேச வேண்டிய அவசியம் இருக்கா? நீ வந்து உன் பக்கத்து வீட்டுக்காரன் கூட பலகாலமாக நீ சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கிற, ஆனால் ஒரு நாள் அவன் வீட்டில் துக்கம் நடந்துட்டா அப்படியே இருந்துருவியா? போய் ஒரு இதுக்காகவாவது வேண்டி நீ கேட்பையா மாட்டையா? அப்படி கேட்காம இல்லைன்னா உன்னோட மனசு வந்து ஆறுமா? இல்லை அப்படி கேட்காம இருந்தால் ஊர் தான் உன்னை பார்த்துட்டு இவன் தான் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுமா? சண்டை போட்டு கொண்டவர்கள் திருமணத்தில் கூட போய் கலந்துக்காம இருப்பாங்க, ஆனால் துக்கத்தின் போய் கலந்துக்காம இருக்கிறவங்க மனுஷங்க கிடையாது.
இதுதான் உலக வழக்கம். இது மூத்த இனமான வந்து இதெல்லாம் வந்து பெரிய வந்து ஆழ்ந்த பெரும் சிந்தனைக்காரர்களான தமிழ் தேசியர்கள் அப்படின்னு தங்களை வந்து வருத்தி கூறிக்கொள்கிற அவர்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. இல்லை, நீங்கள் முன்னே சொன்னபோது பாஜக வலதுசாரிகள் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க, ஓட்டு போடலை அப்படின்றாங்க. இந்த பக்கம் தமிழ் தேசியத்தில் கிட்டத்தட்ட வலதுசாரியினுடைய சிந்தனையில் தமிழ் தேசியம் போகுது, அப்படி புரிஞ்சுக்கலாமா இதை? நாம் தமிழர் சீமானுடைய பேச்சு வந்து தமிழ் தேசியமே கிடையாது. தமிழ் தேசிய சிந்தனைகளுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்படி அல்லது அவர் ஆதரிக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்க. அவங்க ஆதரிக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்க. அதுக்கு குறைந்தபட்சம் என்னெல்லாம் ஆதாரம், என்னெல்லாம் ஒரு அடிப்படைகள் இருக்கோ அந்த அடிப்படைகளில் இருந்து கூட அவர்கள் சிந்திக்க மாட்டோம். இப்போ மாப்போசியே எடுத்துங்க. மாப்போசியே பயங்கர ஒரு பிரச்சனையான மனிதர். அவரே வந்து பலவிதமான போக்குகள் கொண்டவர் தான். ஒரு பக்கம் தன்னை இந்துன்னு சொல்லிக்கிட்டவர், நான் வந்து இந்தியன்னு சொல்றதுல பெருமைப்படுறேன்னு சொல்லிக்கிட்டவர். ஆனால் இன்னொரு பக்கம் தமிழன், தமிழ் பெருமை அப்படிங்கிறதெல்லாம் பேசினவர். தமிழ் மொழி பெருமை பற்றி பேசக்கூடிய அதே நேரத்தில் சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழின்னு பேசினவர் தான். அதெல்லாம் வெளிப்படையாக வச்சுக்கிட்டவர் தான். அவர் ஒன்றும் மூடி மறைச்சிக்கல. ஆனால் சீமான் வந்து இப்போ மாப்போசி அளவுக்கு ஆழ்ந்த அறிவும் புலமையும் கொண்டவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் எதுவும் இல்லை. வெறும் உணர்ச்சி பொங்க நரம்பு புடைக்க பேசி மக்களை வந்து ஏய்க்க நினைக்கிறார். மாப்போசி எந்த காலத்திலையும் வந்து நீ தான் தமிழ் சாதி, நீ தான் தமிழ் குடி அப்படின்னு பேச வரல. ஆனால் இன்னைக்கு வந்து சீமான் அப்படி பேசிகிட்டு இருக்கார். நீ தான் தமிழ் சாதி, நீ வந்து தமிழ், இங்கே வந்து தமிழ்நாட்டில் தமிழ் அல்லாத சாதிகள் எல்லாரும் சேர்ந்து உன்னை வந்து அடக்கி ஆண்டுகிட்டு இருக்காங்க, நீ வீறு கொண்டு எழு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான அரசியலை கட்டமைத்து கொண்டிருக்கிறார். அதை பேசுகிறவங்களுக்கு வந்து அறிவு நாணயமும் இல்லை, வந்து ஒரு மனித பண்புகளும் இல்லை. அவங்கள வந்து தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லி தமிழ் தேசியத்தை, தமிழ் தேசிய சிந்தனை மரபை கொச்சைப்படுத்த வேண்டியதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த நேரத்தில் இந்த மாதிரியான கருத்து முதல் தேவையா? இந்த நேரத்தில் நான் கேட்குறது, ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கருத்து முதல் தேவை அப்படின்றாங்க, இதில் ஒரு அரசியல் இருக்குன்றாங்க. அரசியல் வந்து எல்லா நேரங்கள்லையும் அரசியலை பேசலாம், ஏன்னா அது ஒன்றும் தவறு கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் மற்றதெல்லாம். ஆனால் புத்தருடைய கதையிலேயே நம்ம பார்த்தோம்னா சொன்னால், அவர் வந்து போய் சித்தார்த்தன் வந்து குத்தி கிடக்கிற அந்த பறவையை அம்பு விட்டு தைத்து ரத்தம் முடிகிற அந்த பதவிக்கு உடனடியாக வந்து அம்பு எங்கிருந்து வந்ததுன்னு யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்பை பிடுங்கி போட்டுட்டு அதுக்கு வைத்தியம் பண்ணி அதை குணப்படுத்த தான் வந்து முயற்சி பண்ணார். அந்த மாதிரி மனித துன்பங்களை ஆற்றுவதற்கு தான் மனிதர்கள் முன் வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய இயற்கையான தன்மை. சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இது ஏன் இப்படி நடந்தது, ஏன் ஒருத்தன் வந்து ஒரு பறவையை உரிமை கொண்டாடணும், ஒருத்தன் அதை கொல்லணும்னு நினைக்கணும் அப்படிங்கலாம் அடுத்த கட்ட பிரச்சனைகள். இங்கே வந்து இயற்கை பேரிடர் நிகழும் பொழுது உண்மையாகவே மனிதர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த இயற்கை பேரிடரிலிருந்து ஆட்படுற, இயற்கை பேரிடருக்கு உட்படுகிற மனித கூட்டத்தை காப்பாற்றணும் அப்படின்னு தான் முன் வரணும். அதுதான் முக்கியமான அரசியல்னு நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு இல்லை இந்த நேரம் தான் நமக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பிரச்சனை அப்படின்னு அதுக்குள்ளார இருக்கிற அரசியல்லாம் பேசுறது அப்புறமேல இருக்கட்டும். ஏன் இப்படி இயற்கை பேரிடர்கள் நடக்குது, இப்படி இயற்கை பேரிடர்கள் நடக்கிறத எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். இயற்கை பேரிடர்களை தடுத்த வந்தாலும் அதில் மனிதர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பை, ஒரு அரசாங்க அமைப்பை எப்படி கட்டி எழுப்புவது அப்படின்னு பேசலாம். அது ஒரு விதமான அரசியல். சரிங்களா? ஆனால் இப்படி எப்போ இயற்கை பேரிடர் நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்துட்டு, சரி இதுதான் சரியான சந்தர்ப்பத்தம், இந்த நேரத்தில் நம்ம போய் எனக்கு நீ வஞ்சம் பண்ணணும் இல்லை, உனக்கு இதுதான் நடந்தது இல்லை, எனக்கு நீ ஓட்டு போடல இல்லை அதனால் உனக்கு இதுதான் நடந்தது, இதுதான் கடவுள் குத்தம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா? இது என்ன விதமான அரசியல்? இது குரூரமான, ஒரு மனிதன் படக்கூடிய துன்பத்தை எதிர்த்தாப்புல இன்னொருத்தவங்க உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கிங்களேன், அந்த மனிதனை எவ்வளோ குரூரமான மனிதனை நினைப்போம். அப்படிப்பட்ட ஒரு குரூரமான வந்து மனப்பாங்கு இதில் அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் ஒரு குரூரமான மனப்பாங்கு இருக்குது. அந்த குரூரமான மனப்பாங்கு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு இருக்குது. அவர் வந்து முக்கியமாக பிரச்சனைகளை நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பிரச்சனைகளுக்கு வந்து அவங்க சில பெரும் உதவிகளை செய்ய முடியும், நிதியை உடனடியாக விடுவிக்கிறதே பெரிய இது வந்துட்டு. ஆனால் அப்படி எதையுமே செஞ்சது கிடையாது. இதுவரைக்கும் நடந்த தென்னிந்திய மாநிலங்களில் நடந்த இயற்கை பேரிடர்களின் பொழுது உடனடியாக நிதியை விடுவித்ததாக ஒன்றிய அரசாங்கம் இந்த 10 ஆண்டுகளில் செய்ததே கிடையாது. அது மட்டும் அல்லாமல் அந்த நேரத்தில் தான் நான் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க, நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேங்க, நாங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சுட்டோம் தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை பார்க்கலாமா? எங்க தங்களிடம் வந்து நிதியை கேட்பார்கள். அடுத்தது என்ன வந்து கேரள அரசாங்கம் என்ன கேட்கும், இவ்வளவு வந்து பொருட்சேதம் நடந்திருக்கு, இவ்வளவு மனித சேதம் நடந்திருக்கு, அதுக்கு இவ்வளவு நிதியை நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து இதெல்லாம் உங்களால் விளைந்த வந்து இது விபத்துக்கள், நீங்கள் ஏற்படுத்தி கொண்டவை, எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் வழக்கம் போல். ஏங்க நீங்கள் வந்து இப்போ பீகாருக்கு வந்து அவன் நிதியே கேட்கல, அவனுக்கு 11,000 கோடி விடுவிச்சிருக்கீங்களே எப்படி?
இங்கே இவ்வளவு பெரிய பேரிடர் நடந்து ஒரு மாநில அரசாங்கம் கணக்கு போட்டு ஐயா இவ்வளோ சேதாரம் நடந்திருக்கு, எங்கள் ஒரு 37,000 கோடி ரூபாய் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எதுவும் பணமே ஒதுக்கலையே. ஏன் ஒதுக்கலை? ஏதாவது விளக்கம் இருக்கா? ஒன்றிய அமைச்சரவையிலிருந்து ஆட்கள் வந்து பார்த்தாங்க, இந்த நிதியமைச்சரே ஒரு முறை வந்து பார்த்துட்டு போனாங்க. நீங்க என்னதான் அப்புறம் அசஸ் பண்ணீங்க? அசஸ் பண்ணது நீங்க நிதி கேட்டு நிதியில ஒரு பகுதியை விடுவிக்கிறீங்க, அதுல 10ல் ஒரு பங்கு விடுவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. நிதியே விடுவிக்கலையே, ஏன் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப வந்து இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல வந்து இயற்கை பேரிடரே நடக்கலின்னு சொல்ல வர்றீங்களா? இந்த மாதிரியான அரசியல் செய்வதற்கு தான் அவர் வந்து மக்களவையில் வந்து தோன்றி இது வந்து அப்படின்னு சொல்லி இது வந்து நாங்கள் முன்னாடியே எச்சரிக்கை விடுத்து விட்டோம். எப்படி சென்னையில் தூத்துக்குடியில் நடந்ததுக்கு நாங்கள் ரெட் அலர்ட் கொடுத்துட்டோங்க அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இப்பொழுதும் அதை செய்கிறார்கள். ரெட் அலர்ட் கொடுத்தீங்க, இந்த பகுதியிலிருந்து இந்த இதிலிருந்து மலைச்சரிவுலேருந்து மலை மண் சரிந்துக்கிட்டு வரும், இந்த மாதிரி 3 கிராமம் இந்த வட்டாரத்தில் இருக்கிற 3 கிராமங்கள் அல்லது 10 கிராமங்களுக்கு இப்படி எல்லாம் வந்து மண்மூடி போகும் அப்படின்னு சொன்னீங்களா? இது என்ன அறிவுகட்டத்தனமான பேச்சா இல்லையா? இது இப்போ பேச வேண்டிய பேச்சா இல்லையே. ஆனால் அப்படி தான் செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த ஒன்றிய அரசாங்கம். அது முழுக்கவே ஓர வஞ்சனையாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. தென்னிந்திய மாநிலங்களை பொறுத்தவரை அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படையாக வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை கூட ஒன்றிய அரசாங்கம் செய்யாமல் தவிர்த்து வருவதற்கான அரசியல் காரணங்களை கூறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை கருதுகிறார்கள் அவர்களுடைய தலைவர்கள். அவங்களுடைய தொண்டர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு மனிதன் படக்கூடிய துன்பத்தை ரசிப்பவர்களாக, அதை குரூர மனம் கொண்டவர்களாக இருந்து கொண்டு அவங்க வந்து சோசியல் மீடியாக்களில் இப்படியெல்லாம் எக்கச்சக்கமான கதைகளை, பொய்களை, புரட்டுகளை ஒரு பகுதி மக்களை இன்னொரு பகுதி மக்களுக்கு எதிராக திருப்பி விடுவவர்களாக, அவர்கள் மீது தான் கொண்டிருக்கிற வஞ்ச எண்ணம் போல அவங்களையும் ஒரு குரூர மனம் படைத்தவர்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். கட்டாயம் நீங்கள் சொன்னீங்க, இந்த குரூர மனம் கொண்டதால தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே இந்த நேரத்தில் வருது. இடவு வீட்டில் போயிட்டு என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசாமல் நான் அப்போவே சொன்னேன் கேட்டியா அப்படின்றதெல்லாம் என்ன மாதிரியான மனப்போக்குன்னு தெரியல. முன்னாடி சொன்னீங்க தமிழருடைய பண்பாடு யாதுமூரே யாவரின் கேள்வி கேட்கும்போது பக்கத்து நாடு துன்பப்படும் போது அந்த இடத்துல வந்து உன்னோட அரசியலை பேசணுமா அப்படின்றது. ரொம்ப நன்றி, மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.